ஹலோ வணக்கம். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்குள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று திமுக அமைச்சர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு முன்பிருந்த அதிமுகவில் ஒருவித சலசலப்புகள் இருந்து வந்தது. இந்த சூழலில் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்தார். அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விஜயதாரணி மட்டும் இல்லாமல் மேலும் பல முக்கிய புள்ளிகளுக்குள் பாஜக வருகிறார்கள். இதனால் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு செல்லப்போவது யார் என்ற ஆர்வம் அதிகமானது. ஆனால் அண்ணாமலை சொன்னது போல யாருமே பாஜகவில் இணையவில்லை. மேலும் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பாஜகவில் இணைவதாக செய்தி பரவியது. இதற்கு அப்போதிருந்தே அவர் மறுப்பு தெரிவித்து வந்திருந்தார். அப்போதும் இந்த புகைச்சல் ஓயவில்லை. நேற்று முன்தினம் திமுக அமைச்சர் ரகுபதி செயலாளர்களிடம் பேசுகையில், தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்லப்போகிறதா, வேலுமணி தலைமையில் செல்லப்போகிறதா என்பது தெரியும். அதிமுகவில் பாஜக பிளவை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையன் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று செய்திகள் பத்திரிகைகளிலேயே வந்துள்ளது. இதனால் அந்த கட்சியில் மிகப்பெரிய பிளவு உண்டாவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதனை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாஜக நிச்சயம் செய்யும் என்று கூறி பரபரப்பை கிளப்பினார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு மீண்டும் செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்து உள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். இது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். சட்ட அமைச்சர் என்னை குறித்து கூறிய கருத்து வருத்தத்துக்குரியது ஒன்று. பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை மற்றவரை கூட அரசியல் வாழ்க்கையில் குறை கூறாமல் என் வாழ்க்கை பயணத்தில் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். அதிமுக தொண்டர்களுக்கு என்றைக்குமே நான் தூணாக நின்று செயலாற்றி இருக்கிறேன் எனவும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார்.